நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை மனைவிக்கு பயந்த பேய். ஏழை பிச்சைக்கார ஒருத்தன் தினமும் பிச்சை எடுத்து வந்து பொண்டாட்டிகிட்ட கொடுப்பான். பொண்டாட்டி சமையல் செஞ்சு அவனுக்கு போட்டு விளக்கமாத்தால புருஷனை தினமும் ஒரு அடி அடிச்சுட்டு வருவா. அவ கையால் தினமும் அடி வாங்குறத நினச்சி வருத்தப்பட்டு ஒரு வாரத்துக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறான். நீ போயிட்டா விளக்கமாத்தால யார் அடிக்கிறதுன்னு கேட்டா பொண்டாட்டி. அதுக்கு அவன், நான் வளர்த்த அரச மரம் இருக்கு, அதை அடின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். பிறகு அவனோட பொண்டாட்டி புருஷனுக்கு போடுற அன்னத்தை அரச மரத்துக்கு போட்டு விளக்கமாத்தால அதை அடித்தான். ரொம்ப நாளாக அந்த மரத்தில் இருந்த பேய் மேலே அந்த அடிப்பட்டதால் நம்மளை விட இவ பெரிய பேயின்னு நினச்சி அந்த மரத்தை விட்டுட்டு ஓடிடுச்சு. போகிற வழியில் அவளோட புருஷனை பார்த்து, நான் ஒரு நாள் அடி வாங்கினதுக்கே என் உடம்பு இப்படி வலிக்குதே, நீ எத்தனை நாளாக இப்படி அடிபட்டையோன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். இந்த ஊர் ராஜாவோட மகளை போய் பிடிச்சிக்கிறேன். யார் வந்து மந்திரம் சொன்னாலும் போக மாட்டேன். நீ வந்து மந்திரம் சொன்ன உடனே நான் போயிடுவேன். அதுக்கு ராஜா உனக்கு வெகுமதியெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போய் ராஜா மகளை பிடிச்சு பேய். ராஜாவோட மகளை பிடிச்ச பேயை ஒருத்தராலையும் விரட்ட முடியலை. அந்த ஏழை பிச்சைக்காரன் போய் ரகசியமாக, பேயே போயிருன்னு மந்திரம் போல சொல்கிறான். அந்த பேயும், நான் போயிடுறேன், இனிமே நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்தா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு போயிடுது. ராஜா அவனுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து அரண்மனையிலேயே இருக்க சொல்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அமைச்சரோட மகளை பேய் பிடிச்சிக்கிடுது. அதை தெரிஞ்ச ராஜா அந்த பேயை விரட்டுறதுக்கு அந்த ஏழை பிச்சைக்காரரை அனுப்புகிறாரு. அவன் அங்கே போனதும், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கோபத்தோட அவனை கொல்ல வந்தப்ப, என் பொண்டாட்டி விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அந்த செய்தியை உன்கிட்ட சொல்ல வந்தேன்னு சொல்கிறான். அவன் எங்கே வந்திருக்கான்னு கேட்டுச்சு பேய். இதோ தெருவில் தான் நிற்கிறான்னு சொன்னான் அவன். பேய் பயந்து ஓடியே போயிடுச்சு.